Hello guys, welcome back to our channel Code with Naveen. And இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துருப்பீங்க. ஃப்ளோ சார்ட்டில் வந்து அந்த வர்ற ஃப்ளோ வந்து ஆஃப்டர் ஒரு டெசிஷன் பாக்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃப்ளோ வந்து செப்பரேட் ஆகும். எஸ்னா அது ஒரு ஃப்ளோவில் போகும், நோனா வேறு ஒரு ஃப்ளோவில் போகும். ஸோ எப்படி வந்து அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுதோ டெசிஷன் பாக்ஸ், அதே மாதிரி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்விட்ச் கேசஸ் இருக்குது. பட் பைத்தானில் வந்து ஸ்விட்ச் கேஸ் கிடையாது, இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே 2-3 டைப் இருக்குது. இஃப் நெஸ்டட், இஃப் எல்ஸ், இஃப் லேடர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பைத்தானில் எப்படி ஒரு இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி மேனிபுலேட் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த எப்படி இன்புட் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த வேரியபிளில் யூசர் இன்புட் வாங்குகிறோம். ஸோ இப்படி நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிக்கிட்டு அந்த இன்புட் வாங்கினதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து ஏதோ ஒரு வேல்யூ இப்போ நான் ஏஜ்னால நம்ம 21 என்னோடய ஏஜ் கொடுக்குறேன். ஸோ அதே இருந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பைத்தானில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வெறும் இன்புட் மட்டும் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் உங்களுக்கு அது செக் பண்ணணுன்னா டைப் ஆஃப்னு போட்டு நீங்கள் இந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப்ன்றது ஃபங்க்ஷன் அது என்ன டைப்பில் இருக்குதுன்னு காமிச்சிடும். இப்போது ஏஜ் வந்து 21 கொடுத்தேன்னா அதோட கிளாஸ் டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஏஜ்ன்றது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதனால் நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் எடுத்த இன்புட்டை நம்ம வந்து இன்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணணும். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ இப்படி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஏஜ் வந்து 21 கொடுத்தனா அது இன்டீஜராக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து வரும். இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே என்டர் யுவர் ஏஜ் போட்டிங்கன்னா அது இங்கே ப்ராம்ப்டில் காட்டும். ஸோ அது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்டர் யுவர் ஏஜ்னால் இப்போ 21 போட்டிங்கன்னா அது என்ன டைப்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் வந்து நான் ஜீரோவாக இருந்தாலும் சரி, ட்ரூவாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒர்க் ஆகும். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்த பட்சத்தில், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 வந்தாலே நமக்கு ஓட்டர் எலிஜிபிள் வந்துடும்ல. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரணும். எல்ஸ் இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம யூசர்லேருந்து இன்புட் எடுக்கும். அந்த இன்புட் வந்து 18க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, 18க்கு மேலே இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் voting ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். இப்போ என்னோடய ஏஜ் வந்து 21, எலிஜிபிள் ஃபார் votingனு வந்துருச்சு. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இப்போது இஃப் லேடர் பார்க்கலாம். இஃப் ஏஜ் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா நம்ம இப்போ தான் புதுசாக ஓட்டு போட வர போகிறோம், ரைட்டா? ஸோ அதனால் நியூ டு ஓட். நம்ம பைத்தானில் வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி பிரேசஸ்லாம் கிடையாது. இந்த பிரேசஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்க்குரியது. சிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு அது நீங்கள் ஒரு பிரேசஸ்க்குள்ளே இதுக்குள்ளே என்னென்ன எழுதுறீங்களோ அது வந்து அந்த பிளாக்குள்ளே வரும். பைத்தானில் வந்து இந்த ஸ்பேஸ் நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணி எழுதுறீங்களோ, நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்பேஸே ஒரு மெயின்டைன் பண்ணி எழுதுகிற எல்லாமே ஒரு பிளாக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் இருக்கா, ஏ ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி நான் என்ன எழுதினாலும் இது எல்லாமே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வர பிளாக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இஃப் எழுதியாச்சு. இப்போ நம்ம இஃப் லேடர் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து எல்ஸ் மற்ற லாங்குவேஜில் எல்ஸ் போட்டு இஃப் போடுவோம். பைத்தானில் டேரெக்டாக எல் இஃப். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ண வரும். ஏஜ் ஈக்குவல் டு 19 இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை ஓட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஓட்டட். ஸோ இதுவும் இல்லைனா எல்ஸ் நம்ம வந்து நிறையா தடவை ஓட் பண்ணியிருப்போம். ஓட்டட் so many times. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும்.
இஃப் ஏஜ் நம்ம என்டர் பண்ணுற ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னா நியூ டு ஓட் காமிக்கும். ஏஜ் வந்து 19 அப்படி இல்லை ஏஜ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்சிஃப் வரும். ஏஜ் வந்து 19 இருக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ஓட்டட் வரும், ஒரு தடவை நம்ம ஓட் பண்ணியிருப்போம். எல்ஸ் நம்ம வந்து நிறைய தடவை ஓட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஏஜ் வந்து 20க்கு மேலே இருந்துச்சுன்னா 18லேருந்து நம்ம ஓட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நிறைய தடவை ஓட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த டிஃபால்ட் கேஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏஜ் வந்து 21, ஃபஸ்ட் என்டர் த ஏஜ் கேட்குது. நம்ம வந்து ஏஜ் வந்து 21 கொடுக்கலாம். என்னோடய ஏஜ் படி நான் வந்து நிறையா தடவை ஓட் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. 18, 19, 20 அந்த மாதிரி என்னோடய ஏஜஸில் நான் ஓட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அதே இது நான் 19 கொடுத்தேன்னா கம்பைல் ஆகட்டும். ஸோ இப்போ நான் என்னோடய ஏஜ் 19 கொடுத்தேன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஓட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் 18 கொடுத்தேன்னா நியூ டு ஓட், இப்போ தான் நான் நியூவாக வந்து ஓட் பண்ண வரேன்றதை காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இஃப் லேடர். ஒரு இஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த இஃப், ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த எல்ஸ். ஸோ நீங்கள் எல்ஸ் இஃப் போட்டால் தான் அது லேடராக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போது இந்த இஃப் போட்டிங்கன்னா இந்த இஃப் தனியாக ஒரு இஃப், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலே அதை ஃபெயிலியர் ஆகிடுதோ பாஸ் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தனியாக எடுத்துக்கும். அடுத்து இந்த இஃப்லேருந்து புதுசாக ரன் ஆக ஆரம்பிக்கும். லைக் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த இஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து இதுக்கு வரும், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எல்ஸுக்கு வரும். இங்கே அப்படி நடக்காது. இந்த இஃப் முடிஞ்சோடனே ஸ்டாப் ஆகிடும். அடுத்த இஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இது புதுசாக ஒரு இஃப் எல்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும், இஃப் லேடராக எடுத்துக்காது. ஸோ இப்போ நம்ம நெஸ்டட் இஃப் பார்க்க போகிறோம். நான் என்ன பார்த்தோம், லேடரில் வந்து ஒரு இஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த இஃப், அடுத்த இஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த எல்ஸ் இப்படி பார்த்தோம்ல. ஆனால் இந்த நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு இஃப்குள்ளே அடுத்த இஃப் இருக்கும். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தான் = 18 இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அடுத்து இதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இஃப் ஏஜ் = 18 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியூ டு ஓட். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஓட் பண்ணியிருப்போம். இதுதான் இது குறிக்கும். எல்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். உள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ் ஆச்சுன்னா நியூ டு ஓட் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஓட்டுன்ற இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது பாஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டு இப்போ இந்த கேஸ் வந்து வெளியே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸ் கேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் நாட் எலிஜிபிள். ஸோ இப்படி இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஏஜ் வந்து நான் 18 கொடுத்தேன்னா நியூ டு ஓட், பிகாஸ் 18ன்றது வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆனோன்னா இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக்கில் நம்ம கொடுத்துருக்க ஏஜ் வந்து 18. ஸோ இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ் ட்ரூவாக இருக்கனால இது பிளாக் ஆகிட்டு இது பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும், எல் ஸ்டேட்மெண்ட் போகாது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கேஸே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 19 ஏஜ் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி ஓட்டட்னு வருது. ஸோ இப்போ இந்த ஏஜ் வந்து 19ன்றது வந்து இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிருக்கும், ஏன்னா அது வந்து கிரேட்டர் than 18. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏஜ் = 19 செக் பண்ணும், 18 செக் பண்ணும். பிகாஸ் நம்ம கொடுத்த வந்து 19னால இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஓட்டன்றது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம 15 கொடுத்து பார்க்கலாம். 15 கொடுத்தோன்னா வெளியவே இந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கேயே இந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளாக் உள்ளே போகாமல் டேரெக்டாக இந்த எல்ஸே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம பைத்தானில் இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இஃப், நெஸ்டட் இஃப், இஃப் லேடர். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் நானும் உங்கள் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம வந்து கூடி சீக்கிரம் நிறையா கற்றுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்காக ரெடியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் மீ இன் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ.